பேசுறா டூர் முடிச்சு கிளம்ப போறோம் பேச சொல்ல ஏதாவது போட்டோ எடுக்கிறேன் வீடியோ அப்படியா சரி ஃபர்ஸ்ட் பெரிய இருந்தாரு கடந்த 3 நாள் நாங்கள் தேடி வந்தது அதையும் குறையுமா தான் கிடச்சிது. அதனால இந்த பயணம் வந்து நீடிக்கலாம். அது எவ்வளோ நாளில் எங்களை அனுப்பி வைக்கிறாங்கன்றது தெரியல. நாங்கள் தேடிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களுடைய தேடல் நிற்காது. ஆனால் இன்னைக்கு திரும்பி வருவோம். ஊட்டியில வந்து இவருக்கு ஆத்மா வந்துருச்சு. அவனுக்கு ஏற்கனவே ஆத்மா டூரோட எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா போய் பயங்கரமான ட்ரிப் வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நிறைய மிருகங்கள் இது கேரளா ஒரு நல்ல டிராவலிங். இவனெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் மிருக மாதிரி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் பார்ட்னரை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். அவரை தேடும் பணி வந்து தீவிரமாக இங்கே இருக்கிற போலீஸ்லாம் அதில் ஈடுபட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட்லேருந்து அவரை மீட்டு பத்திரமா கொண்டு போவாங்கன்றதுக்காக நம்ம அவரோட வெயிட் பண்ணிருக்கோம். மிஸ்யூ பார்ட்னர் அடுத்தது இங்கிருந்து வரும் பேசுறதுக்கு வார்த்தையே இல்லை. 2 நாளில் 3 நாள் என்ஜாய் பண்ணுறது ஒரு லைஃப் லாங் என்ஜாய் பண்ண ஒரு ஃபீலிங் இருக்கு. பட் மணி தான் வந்து நேற்றைய விட்டுட்டு மணியும் பிரச்சனை நான் விட்டுட்டு போனது இன்னைக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு. அவன் இல்லாத எல்லாரும் டெய்லியோ நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். பாய் பாய் ஊட்டி. எவ்வளோதானா இப்போதான் பேசுறா ஃபேஸ்புக் ஆர்கூட் யூடியூப் எல்லாத்துலேயும் வரும். பேண்ட்டு சாரி லைட் இருக்கு தீப்பெட்டி. நீயா துண்டை கழட்டினா துண்டு மட்டும்தான் கழட்டுவோம். நாங்களா கை வச்சோம் எல்லாத்தையும் கழட்டுவோம். நான் சொல்லிட்டேன். தீப்பெட்டி கொடுங்க அவர் கேட்குறாரு. சும்மா நல்லா தானே என்ன பேசுறது? அதாவது நிறைய எதிர்பார்த்து வந்தோம். வரும்போதே கம்பு வந்து ஓரளவுக்கு மூட எடுத்துட்டாரு. இனிமேட்டாவது கம்பு தயவு செய்து பசங்களை என்ஜாய் பண்ணுற மாதிரி வா. உங்கள் டேட்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு ஆஃபீஸ் போகணும் வெளியே போய் அது எல்லாமே வச்சுக்காது. பசங்க அப்படி இது ஒரு நாதேரி எல்லாரும் பசங்களோட போனால் இவங்க மட்டும் தனியாக போகிறோம். இப்படி கொஞ்சம் பேர் சித்தி கொஞ்சம் கிலோமீட்டர் தான் கொஞ்சம் தனியாக தான் போயிடணும். சரியா இது வரைக்கும் நாங்கள் என்ஜாய் பண்ணதில் இது பெஸ்ட்டு தான் என்ஜாய்மெண்ட்டு. இந்த பல ட்ரிப்பு போடுவோம். ஆனால் இன்னும் பசங்களோட ஜாஸ்தி இன்னும் நிறைய பசங்களோட அடுத்த ட்ரிப் எப்படி வருவாங்க? அடுத்த ட்ரிப்பு பைக்கு ஃப்ளைட்டில் வரும். அது இதோட பெஸ்ட்டாக இருக்கும். ஆக்சுவலி நெக்ஸ்ட் ட்ரிப் எங்கே போகிறோன்னு தெரியாது. அந்த டைமில் வந்து நிறைய அப்பாங்களை பார்க்கலாம். நிறைய பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் ஷோபன் இதே ஃபேஸ் தான் ஓகே. அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. இவன் மட்டும் தான் ஃபேமிலியா வரும். மீதிலாம் நாங்களாம் பேச்சுலர்ஸாக தான் வருவோம். ஆக்சுவலி எனக்கு இன்னும் ஒரு 3 மாசத்துல மேபி 3 to 4 மாசத்துல கல்யாணம் நடக்கலாம். அதுக்கு அடுத்த டார்கெட் வந்து நம்ம சுனாமி. நான் மாமாவாயிடுறேன் 6 மாசத்துல. நான் மாமாவாயிடுறேன். மாமானா தாய் மாமா. ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இங்க ஊட்டி நல்ல சில் நல்ல கூலிங்கான பிளேஸ். இந்த ஒரு நல்ல கிளைமேட்ல வந்து எங்க செல்லதுறைக்கு வந்து ஆத்மா பட்டு செல்லதுறைங்கிறது இவர் தான்
நல்லதுரை எல்லாரும் பார்த்துங்க. மேன்சன் ஹவுஸ் ராக் மிஸ் பண்ணது கம்பு. ஆனா ஒரு விஷயம் கம்பு, நீ ரொம்ப மிஸ் பண்ணிட்ட. அதை வேணா கன்ஃபார்மா சொல்றேன். வந்திருந்தா அழகா நினைக்கிறீங்களா பாப்பா பைல்வான் கஜா ஃபர்ஸ்ட் டூர் எனக்கு வந்ததுக்கு தெரியல இது வரைக்கும். செம்ம என்ஜாய் பண்ணு. மிஸ் கம்பு, எழில் அண்ட் மணி பிரபு அசோகனை எதுக்குமே கொடுத்து வச்சாங்க. பேசியது ஆளு வாயிலுக்கு அதை சொல்லலாம். ரெடியா இருக்கா? அசோகனுக்கு எங்கேயுமே கொடுத்து வைக்கிறா. அவர் எடுத்தா தீமத்தன்ல பண்ணாருன்னு தெரியல. வயசாயிருச்சு அதனால வர முடியாம. அசோக் இந்த ஊட்டி டூர்ல ஒரு மெசேஜ் சொல்லணும்னு விரும்பிக்கிறேன். எங்க கேங்க்ல வந்து ஒரு வயசான தாத்தா இருக்காரு, அது பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதுக்கு அடுத்தபடியான வயசான தாத்தான்னு பார்த்தோன்னா நீதான். அதுக்கு மூத்த வயசான தாத்தா, இருக்கிறதே வயசான தாத்தா நீதான். கடத்தூர்ல வந்து வெட்டியா அந்த 4 வீடு இருக்கிற ஏரியாக்குள்ளே சுத்திட்டு இல்லாம தயவு செஞ்சு வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களோட என்ஜாய் பண்ணிட்டு பிரபு ஆல்ரெடி ஒரு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு. பட் ஃபேமிலின்னு வந்துட்டாவே பிரச்சனைகள் தான். உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால இந்த டூரை நீ மிஸ் பண்ணிட்ட. இருந்தாலும் வந்து இந்த டூரை எவ்வளோ மிஸ் பண்ணன்றது வந்து எங்களோட கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஃபோட்டோஸை பார்த்து நீ தெரிஞ்சுப்ப. கண்டிப்பா நம்ம இந்த 2000 போட்டோ எடுத்துக்கலாம். கிராண்ட் டூர் போட்டோம்னா நினைச்சு பார்த்துக்கோங்க. மேனேஜர் சார் வந்திருந்தா நல்லா இருக்கும். இருந்தாலும் நாங்க தப்பு பண்ணிருக்க முடியாது. இன்னொரு விஷயம், இன்னொருத்தரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். இதுல வந்து புதுசா வந்து மேன்சன் ஹவுஸ்ல ஆட் ஆயிருக்கிறது மிஸ்டர் கார்த்திக். இவரை பத்தி சொல்லணும்னா இவர் எங்க கம்பெனியோட எம்ப்ளாயி. அவர் வந்து மேன்சன் ஹவுஸ வந்து டோட்டலா வந்து பேசியே டயர்ட் ஆகுங்கிற ஒரே ஆள் இவர் தான் கார்த்திக் இவர் தான். அவர் வந்து இட்லி பிரியர். இவர் வந்து கொஞ்சமா இட்லி, அதாவது கொஞ்சமா ஊட்டியில கிடைச்ச இட்லி ஒரு அடுக்கு இட்லிக்கு வந்து கொஞ்சமா சட்னி, கொஞ்சமா சாம்பார்ன்ற பேர்ல ஒரு அண்டா சட்னி, ஒரு அண்டா சாம்பார் ஊட்டி, கொஞ்சமா சாப்பிடுற பேர்ல ஜாஸ்தியா சாப்பிடுவாரு. அது அவரோட ஸ்பெஷாலிட்டி. இத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜ் இது. இன்னொருத்தர் இவரை பத்தி கண்டிப்பா இன்னொருத்தர் பெரிய இவரை பத்தி சொல்லி ஆகணும். இவர் பேர் மிஸ்டர் சுனாமி. எப்போ பார்த்தாலும் மேக்கப் பண்ணுவாரு. நிவியாவை வந்து மனுஷங்க வந்து மூஞ்சிக்கு உடம்புக்குலாம் போடுவாங்க. இவரு அரைக்கத்தக்க ஏரியாலலாம் போட்டுட்டு இருக்கிறாரு. அவர்தான் பாத்துக்கோங்க. கம்ப ஒரு இன்னொரு முக்கியமான சீனா, கார்த்திக்கும் கண்ணனும் ஜட்டி திறந்து ஸ்ப்ரே அடிக்கிறானுங்க. அது வந்து வாடகை காசு விடுவாங்க. ஸ்ப்ரே ஜட்டி உள்ள அடிச்சிருக்கானுங்க. அதை பாத்துக்கோ. ஓகே, அது எதுக்கு தெரியுமா? வாடகையில வந்துடுறாங்க. ஊட்டியிலே இருக்கிற வாடகை ஊட்டியில காயாதனால நாங்க வந்து ஆயில் சர்வீஸ் யாருக்கும் பண்ண மாதிரி தெரியல. ஆயில் சர்வீஸ் பண்றது யாருன்னா கேட்டதான் தெரிஞ்சுக்கணும். பாபாஜி பேசலாம் என்ன கொஞ்சம். பாபாஜி சிங்கப்பூர். அவர் வந்து ஃபேமிலி மேனு. சொல்லுங்க. ஃபேமிலி மேன்லாம் கிடையாது. ஐயோ, ஒரு பிள்ளை பத்தாச்சு ஃபேமிலி மேன் கிடையாது. நல்லா சொல்றேன், நான் சொல்லிக்கிறேன். சத்தமா பேரு. இவர் பிள்ளை பேரை வந்து என்ன சொன்னா? சோனியா தானே? சோனியா அவங்களோட ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வாரம் ஆகுது சோனியா விட்டு வந்து. அவர் கொஞ்சம் ஃபீலிங்கோட இருந்தாலும் நீங்க 11 பேர்ல வந்து 8 பேர் தான் போறோம். லாஸ்டா 11 பேர் கொண்ட குழுல வந்தோம். 2 பேர் எஸ்கேப் ஆயிட்டாங்க. கஜா நடந்ததான்னு தெரியல. அதுக்கடுத்து ஒரு ஆளு அவர் யாரையும் பிக்கப் பண்ணிட்டு போனாரான்னு தெரியல. அவர் ஆபீஸ் போயிருக்காரா இல்லன்னு தெரியல. பார்த்தாதான் தெரியும். வேற சொல்லல ஏதாவது. அங்க பார்வதினு ஒருத்தன் ஓடிட்டு இருக்காங்க. கேட்டா ஃப்ரெண்டு லவ்வர் அப்படிங்கிறான். லவ்வருங்க இது வரும் வாயா விட்டு சொல்லல. நாங்களாம் நினைச்சிட்டு இருக்கோம். இவர் என்னன்னா நைட்டு சொல்லு. கொஞ்சம் கவலை, கொஞ்சம் காயம். எனக்கு ரொம்ப நீலகிரியோட முன்னாடி லவர் வந்து இங்கதான் 11th 12th படிச்சாங்களாம். ஃபர்ஸ்ட் லவர் அடுத்த கிளாஸா ஃபர்ஸ்ட் லவர் வந்து ஸ்கூல் மெண்டல் 10th லவ் பண்ணவங்க வந்து 11th 12th வந்து நீலகிரியில ஏதோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சிருக்காங்க. இந்த ஸ்கூல் ஞாபகம் இல்லை எனக்கு. பேர் கேட்டா என்ன ஸ்கூல் பாருங்க. இப்போ அவங்க MBBS படிச்சுட்டு ஏதோ
வேலை பார்த்துட்டு இருக்காங்க. MBBS முடிச்சிருக்காங்களா? MBBS படிச்சு ஏதோ வேலைலாம் பார்க்க முடியாது, டாக்டர் வேலை தான் பார்க்க முடியும். டாக்டர் வேலை அவங்க அமெரிக்கால இருக்காங்களா இல்ல ஆப்பிரிக்கால இருக்காங்களான்னு தெரியல. இல்ல ஒரு நிமிஷம் இங்க உட்காரு முதலாளி அதனால அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்தான் கண்ணன். அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரியாது. தெளிவா பேசுற மாதிரி பேசிட்டே இருக்காரு. அதுக்கு ஒண்ணும் தப்பு கிடையாதுங்க. அவர் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு கோட்டை சாப்பிட்டுருக்காரு. அதனால இப்படிதான் போதையில பேசிட்டு இருப்பாரு. நீங்க ஒன்றும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. இதுதான் புல்லுல கோட்டரை யாரு மாட்டா 90 தான் இருக்கு. ஓகே ஓகே, எல்லாரும் அப்படியே ஒண்ணா உட்காருங்க ஒரு தடவை. வாங்க வாங்க. ஓகே, ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஹலோ. ஓகே.